இந்த மகத்தான தலைவனுக்கு நடைபெறுகின்ற இந்த விழாவை என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்து, நானும் வாழ்த்துவதை காட்டிலும் வாழ்த்துவரைதான் வந்தேன். எனக்கு சொல்லப்பட்டது 4 மணி மாலை அமர்வு. நான் 2:30 மணிக்குள் வளாகத்திற்குள் வந்துவிட்டேன். அப்போதுதான் ஐயா முடியாமல் தொடர்ச்சியாக அமர்ந்திருக்க முடியாத ஒரு சூழல், விழா குடிவரனால் சற்று ஓய்வெடுத்து வாருங்கள் என்று அனுப்பியிருக்கிறார்கள். நிச்சயம் அவர் அங்கு ஓய்வெடுக்க மாட்டார். அவர் எண்ணமும் உள்ளமும் இங்குதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் பொது வாழ்வில் தூய்மை, நேர்மை, தனிமனித ஒழுக்கம், இதையெல்லாம் யார் வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் ஒரு மனிதன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற 100 ஆண்டு காலமும் அதை கடைபிடித்தார் என்றால் சமகாலத்தில் ஐயா நல்லக்கண் என்கிற மகத்தான மாமனிதன். அந்த மகத்தான மாமனிதனுக்கு அதற்கு நிகரான ஒரு தலைமை பண்பும் ஒழுக்கமும் தான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்திலும் கருத்திலும் எந்த சூழலிலும் எக்காலத்திலும் பின்வாங்காத மகத்தான தலைவனாக இளமை பருவத்தில் அன்னை இந்திராவில் தொடங்கி இந்திய நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகளால் பாராட்டப்பட்ட அந்த மாவீரன் என்று அழைக்கப்பட்ட எங்கள் ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் தலைமையேற்கிறார். இங்கே மதிப்பிற்குரிய ஐயா காசி ஆனந்தன் அவர்களுடைய உரை, கண்டிப்பாக அதற்கு எங்கள் தோழர் அவர்கள் பதிலளித்தார். ஐயா அவர்கள் அதை கவனிக்கவில்லை. உங்கள் தனி தமிழ் ஈழ கனவை என்றைக்கும் நிறைவேற்றுகின்ற வரையில் உங்களுக்கு உறுதுணையாக, ஒற்றத்துணையாக எல்லா நேரங்களிலும் இந்த மேடையும் இந்த மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற தமிழர் கூட்டமும் இருக்கும் என்கிற செய்தியை ஐயா அவர்களுக்கு பதிலாக தந்தார். ஆம், என்னை போன்றவர்களுக்கு ஐயா அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழீழ மண்ணில் சென்று நான் நேசிக்கின்ற தமிழக இளைய தலைமுறை நேசிக்கின்ற, உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்கள் நேசிக்கின்ற உலக தமிழர்களின் ஒரு மாபெரும் ஒற்றை முகவரி மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த தலைவனை ஐயாவும் காசி ஐயா அவர்களும் தலைவர் அவர்களும் சந்தித்தார்களாம். இப்போதுதான் ஐயாவின் மேடையில் அந்த ரகசியத்தை கேட்டேன். இது போன்ற ஒரு வயது பிரச்சனை வந்தபோது ஐயா அவர்கள் தலைவர் அவர் ஐயா பேசிக் கொண்டிருக்கும்போது சொன்னாராம், எங்களுக்கெல்லாம் வயசாச்சு, நரைமுடியை குறித்து பிரச்சனை வந்த போது காசியானந்த ஐயாவை குறித்து ஐயா சொன்னாங்களாம், நாங்கெல்லாம் காலையில் இருந்து என்ன வேலை செய்யறோன்றது உங்களுக்கு தெரியும், ஆனால் தவறாம ஒரு வேலையை செய்யறதால நரைச்ச முடி தெரியல அப்படின்னு ஜோதியா தலைவர் ஐயாலாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கு மேல எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த இளமை தொட்டு இன்றைக்கு 92 வயதையும் கடந்து தான் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தில் ஒரு தம்பியை தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக ஐயா அவர்களும், அந்த தலைவனை ஒரு இந்திய முழுக்க இருக்கிற ஒரு மாபெரும் அரசியல் பேர் இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம், அந்த இயக்கம் இங்கு ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல் அதனுடைய மிகச்சிறந்த தமிழ் மாநிலத்தினுடைய தலைமைகள் தமிழ் ஈழ விடுதலையும் தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தையும் அந்த தமிழீழ தேசிய தலைவனையும் ஏற்றுக்கொண்ட ஒரு அகில இந்திய தலைமை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதிலே நாம் பெருமை கொள்கிறோம். அதற்கு காரணம் ஐயா நல்லக்கண்ணு, ஐயா மகேந்திரன், ஐயா தாப்பா, இன்றைய இளைய தலைமுறை வீரபாண்டியனில் தொடங்கி எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் அந்த இளையோர் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருக்கிறார்கள். இன்னொரு இயக்கம் கூட இதில் இருக்கிறது. அவர்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தீர்வு என்பார்கள். புலிகளை அவர்கள் அங்கீகரிக்க மறுப்பார்கள். நாம் அது அரசியல் விவாதமாக மாறிவிடும். என்னை போன்று விடுதலை புலிகளின் தலைவரை, தமிழ்நாடு விடுதலை படையை நடத்திய தமிழரசனை தலைவர்களாக, வழிகாட்டியாக, கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு
பயணிக்கிற நாங்கள் பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஐயா நல்லக்கண்ணு, பழநெடுமாறன், ஐயா காசி ஆனந்தன், ஐயா மணியரசன் போன்ற இந்த தமிழ் தேசியத்தின் தலைமைகளை, ஆளுமைகளை நாங்கள் எங்கள் முன்னெத்தியர்களாக பார்க்கிறோம். ஆனால் கால கொடுமை, காலை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொன்னது போல் இந்த மகத்தான தலைவனுக்கான விழா எப்படி நடைபெற வேண்டும், எப்படி நடைபெற்றிருக்க வேண்டும் என்று தன் ஆதங்கத்தை இங்கு பதிவு செய்தார்கள். ஆம், இன்றைக்கு நல்லவர்களுக்கான உலகமாகவே இது இல்லை. அப்படியே மனதில் பட்டதை, உள்ளத்தில் பட்டதை, தவறுகளை பொது மேடைகளில், தொலைக்காட்சிகளில், பத்திரிகை ஊடகங்களில் பேசினால் அதுவும் தவறு என்று பழிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆக நம்முடைய இந்த நவீன காலத்தில் இப்படி என்று சொன்னால், ஐயா அவர்கள் கடந்து வந்த கல் முரடு பாதை எவ்வளவு மோசமானதாக இருக்கும், எவ்வளவு வழி நிறைந்ததாக இருக்கும். அவருடைய வாழ்க்கை பயணம், அவருடைய அரசியல் பயணம், ஆக இதையெல்லாம் கடந்து 10 ஆண்டு காலம் சிறை அனுபவம், அவர் மீசை பிடுங்கப்பட்டது, மழிக்கப்படவில்லை. ஆக இத்தனை கொடும் சிறை கொடுமைகள் அனைத்துக்கும் முகம் கொடுத்து ஒரு மனிதன் தன் ஏற்றுக்கொண்ட அந்த கம்யூனிசம் என்கிற அந்த தத்துவத்தில், அந்த கருத்தியலில், அந்த பொது உடைமை சிந்தனையில் எந்த பிசுறும் இல்லாமல் கடைசி உயிர் மூச்சு உள்ளவரை வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டிய மகத்தான தலைவன் எங்கள் ஐயா அவர்களுடைய, நல்லக்கண்ணு ஐயா அவருடைய 100ஆண்டு விழா. எனக்கு ஒரு ஆசை, இந்த மேடையில் கோரிக்கை வைக்கிறேன். ஐயாவுக்கு 92, அவருடைய அன்பு மகள் உமா வந்திருக்காங்க. நாங்கள் போற்றுகிற வணங்குகின்ற இந்த ஆளுமைகளை ஐயா நல்லக்கண்ணுவை என் உறவு மணிவண்ணன் எடுத்துக்கொண்டார். அடுத்த 100ஆண்டு விழாவை எங்கள் ஐயா நெடுமாறன் அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் எடுக்க வேண்டும். ஏன்னா இங்கே கட்சியாக தான், பேருக்கு தான் ஒரு கட்சியாக நான் வச்சிருக்கிறேன். இங்கே எங்கள் தோழர் சுப உதயகுமாரனாக இருந்தாலும், இந்த விழா குழுவில் ஈடுபட்டிருக்கிற உறவுகளாக இருந்தாலும், கட்சியை தாண்டி என்னை நேசிக்கக்கூடியவர்கள். இந்த குழுவினர் தான் நாளை ஐயாவுக்கும் தோள் கொடுத்து துணை நின்று இந்த விழாவை நடத்துவார்கள். ஆக அதற்கான முன்கூட்டியே ஒரு அட்வான்ஸ் புக்கிங் இந்த நேரத்தில் நீங்கள் 100 ஆண்டு காலம் இருக்கணும் ஐயா. அதுபோன்று காசியானந்த ஐயா எங்கள் மண்ணில் இருந்து வலிகள், வேதனைகள், சூழல்கள், பிரச்சனைகள், பல்வேறு அவச்சொற்கள், பல்வேறு விதமான காயங்களை உங்கள் மனதில் தாங்கி நீங்கள் இந்த சமூகத்தில் ஆற்றுகின்ற உங்களை போன்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்கு இது போன்ற விழாக்கள் மருந்து போடுகின்ற விழாவாக இது இருக்கும். இது பாராட்டு விழாவோ, உங்களை உச்சி முகிர்ந்து கொண்டாடுகிற விழாவே அல்ல. நீங்கள் கடந்து வந்த கரடுமுரடான பாதைகளில் உங்கள் பாதங்கள் பட்ட காயங்களுக்கு எங்கள் அன்பு முத்தங்களை இட்டு நாங்கள் அதை சரி செய்ய முயற்சிக்கிறோம். காரணம், இன்றைய உலகம், குறிப்பாக எம் தமிழ் சமூகத்தின் இளையோர் உலகம் ஏதோ ஒரு போதையில் இருக்கிறார். ஒன்று சினிமா போதை, அல்லது சாராய போதை, அல்லது சமூகத்தில் தடை செய்யப்பட வேண்டிய போதைகளில் கட்டுண்டு கிடக்கிறான். அதனுடைய வெளிப்பாடுதான் அண்ணா பல்கலை வளாகத்தில் நடந்த அநியாய அக்கிரம அட்டூழியங்கள். ஆக இவற்றிலிருந்து இந்த இளைய தலைமுறையை மீட்டு ஒரு நல்வழிப்படுத்துகின்ற மகத்தான தலைவர்கள் வாழ்ந்த இந்த வரலாறுகளை அந்த அடுத்த தலைமுறைக்கு செய்தியாக நாம் கடத்தி, அதிலிருந்து நல்ல கண்ணு போன்ற நல்ல முத்துக்களை நாளை இந்த தமிழ் சமூகத்திற்கு போராட, வாதாட, களத்தில் நிற்க அவர்களை தயார்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இருக்கு. அப்படி வாழ்ந்த, நான் கூட என்னுடைய தொலைக்காட்சி பேட்டிகளிலே, விவாதங்களிலே கூட சொல்லுவேன், குறிப்பிட்டு பெயரை சொல்கின்ற போது முதல் நாளாக ஐயா நல்லக்கண்ணுவை சொல்லுவேன். வாழ்கின்ற காலத்தில் நேர்மையாக, நியாயமாக, அப்பழுக்கற்ற வாழ்வு வாழுகிறார். அடுத்து எங்கள் ஐயா நெடுமாறன் ஐயாவை சொல்லுவேன். அடுத்தது ஓட்டரசில் இல்லாமல் நேர்மையாக களத்தில் ஏற்றுக்கொண்ட தலைவனுக்கு பின்னால் நிற்கிற எங்கள் அண்ணன் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் என்று வரிசைப்படுத்தினேன். சமீபத்தில் கூட ஒரு யூடியூப்ல வரிசைப்படுத்தினேன். அவர் ரொம்ப நக்கலா நையாண்டியா, அப்போ வேல்முருகன், கக்கன், காமராஜி என்று நக்கல் செய்கிறான், நையாண்டி செய்கிறான் இந்த மண்ணில் வந்து. அப்ப நாங்கள் ஏன் அவர்களைப் போல் வாழக்கூடாது, ஏன் அவர்களைப் போல் நேர்மையான ஒரு தலைமுறை உருவாகிவிடக் கூடாது என்று சொல்வதற்கு கூட உரிமையற்றவர்களாக, நையாண்டியும் நக்கலும் கேலி செய்கின்ற இனமாக
வந்தேரிகளால் என் தமிழினம் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றப்பட்ட இந்த உணர்வை தமிழ்நாடு வந்தேரிகளின் வேட்டைக்காரா என்று ஐயா 90களிலே ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டார். நான் அன்றை சென்னை திருவொற்றியூரிலே இருந்து பல்வேறு தமிழ் அமைப்புகளை ஒருங்கிணைத்து பாவலரர் பரிஞ்சித்திரனார் அவருடைய தொடர்போடு சாலன் இளந்தரியம் போன்ற எண்ணற்ற ஆளுமைகளை ஒருங்கிணைத்து சென்னை திருவொற்றியூரிலே MRF, என்ஃபீல்ட், அசோக் லைலேண்ட் போன்ற என் பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகளோடு அந்த நடவடிக்கைகளை நான் நடந்து பணியாற்றிய போது அன்னைக்கு அந்த புத்தகத்தை படித்தங்க ஐயா. அன்னைக்கே நீங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிலம், இந்த மண் எப்படி மற்றவர்களால் கபலீகரம் செய்யப்படுகிறது, வந்தேரிகளின் வேட்டைக்காடாக ஆக்கப்படுகிறது என்று வலி சுமந்த வார்த்தைகளோடு எழுதியிருந்தீர்கள். இன்றைக்கு அதைவிட 100 மடங்கு என் நிலம் பறிபோகி கொண்டிருக்கிறது. என்னுடைய கனிம வளம், இயற்கை வளம், மண் வளம், நீர் வளம், நிலவளம், காடு வளம் அத்தனையும் பறிபோய் கொண்டிருக்கிறது. அதற்கு சான்றாகத்தான் எங்கள் தோழர் உதயகுமாரன் நீங்கள் எடுத்து வைத்த அந்த வார்த்தைகள். இன்னைக்கு டங்ஸ்டனாக இருக்கலாம், கன்னியாகுமரியாக இருக்கலாம், இங்கே செய்யூராக இருக்கலாம், பரந்தூராக இருக்கலாம், இன்றைக்கு அனல் மின் நிலைய விரிவாக்கமாக இருக்கலாம், மீனவர்களுக்கு அதானி அம்மானுடைய மீனவர்கள் வாழ்வு உரிமையை பறித்தவர் கைகளில் ஒப்படைப்பதாக இருக்கலாம். இதையெல்லாம் எதிர்த்து ஒட்டுமொத்த இங்கே இருக்கிற தமிழ் தேசிய திராவிட அமைப்புகளின் ஓட்டரசியலுக்கு உள்ளே இல்லாத 150க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகளின் ஒற்றை குரலாய் தமிழக சட்டமன்றத்தில் வேல்முருகனின் குரல் ஓங்கி ஒலிக்கிறது. அதையும் அடக்கிறார்கள், முடக்குகிறார்கள். அதையும் தாண்டி எனது குரல் சுப உதயகுமாருடைய வேண்டுகோள், மேதா பாட்கருடைய வேண்டுகோள், தம்பி அருள் அவர்களுடைய வேண்டுகோள், எங்கள் ஈழ உறவுகளின் ஒட்டுமொத்த வேண்டுகோள், இந்த ஆட்சியிலையும் நீங்கள் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்றும், ஈழத்தில் நடந்தேறிய இனப்படுகொலைக்கு ஒரு சரியான தீர்வு என்றால் தனித்தமிழ் ஈழமே ஒற்றை தீர்வு என்கிற அந்த 2 கோரிக்கை உள்ளடங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை காலை வந்து சென்ற தமிழக முதல்வர் அவர்கள் நிறைவேற்றுவார். இதுதான் எங்கள் ஐயா நெடுமாறனாருடைய கோரிக்கையும், ஐயா நல்லக்கண்ணனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கோரிக்கையும், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தமிழீழத்தில் நடந்த இனப்படுகொலை என்று சொல்லுகின்றவர்களை கடந்த ஆட்சியாளர்கள் ஏற்றி அந்த தீர்மானத்தை இந்த ஆட்சியாளர்களும் ஏற்றி புலம்பெயர்ந்து போராடுகின்ற ஜனநாயக சக்திகளுக்கு ஆதரவுகரம் நீட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே முன்வைத்து அதற்கு ஐயா அதற்கான முன்னெடுப்பை எடுக்க வேண்டும். இந்த அரசுடைய முதலமைச்சரை சந்திக்கின்ற போது அதற்குரிய கோரிக்கையும் முன்வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து ஐயா நல்லக்கண்ணு என்கிற அந்த மகத்தான மனிதனுக்கு நிகராக சமகாலத்தில் இன்றைக்கு நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனிதருக்கு வாழ்த்துவதற்கு வயதில்லை. வணங்கி கண்டிப்பாக இங்கு வரவில்லை என்றாலும் அவர் இல்லத்திற்காவது சென்று நான் அவரிடத்திலே வாழ்த்து பெற்று வருகிற தைத்திங்கள் தமிழ் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பார்கள். தமிழர்கள் கவலைகள் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைய ஐயாவுக்கும் வாழ்த்தி என் தமிழ் உறவுகளையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.